2002 வாக்கெடுப்பு நடத்தினார்கள். யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் இறந்து போனார்கள், யாரெல்லாம் வெளியூருக்கு போயிருக்கிறார்கள் என்பதற்காக, இதை கண்காணிப்பதற்காக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். வாக்கெடுப்பு நடத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே 9000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடித்து முதலமைச்சர் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாட்டிற்கு ஒரு அவமானமாக இருக்குமே என்பதற்காக இன்றைக்கு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். நாட்டிலே திமுகவினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிப்பதற்காக இன்னைக்கு 2002க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பயந்து போயிருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு பயம்? அந்த அதிகாரிகள் யார்? தமிழக அரசாங்கத்தில் உள்ளவர். இது மத்திய அரசு ஊழியர்களா வரப்போகிறார்கள்? இல்லை. அங்கு இருப்பது உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, தமிழக அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே வரப்போகிறார்கள். இதை கண்டு உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி பயம், தோல்வி பயம் வந்திருக்கிறது. அதனாலே நீங்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நீதிமன்றத்துக்கு போகிறார்கள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இதெல்லாம் தேவையில்லை. வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய ஆட்சியினுடைய ஆயுள் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இன்னும் 120-130 நாட்கள் தான் உங்களுடைய ஆட்சியினுடைய காலம். அதன் பிறகு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். இன்றைக்கு மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படுகிறது. அது மனமாற்றம் அல்ல. அந்த மனமாற்றம் திமுக ஆட்சியை மாற்றுகின்ற மனமாற்றமாக அமைய போகிறது. அதைத்தான் இன்னைக்கு வாணியம்பாடி மக்கள் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள்.